நீங்கள் ஆங்கிலத்தில் சீக்கிரமாக ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு நினச்சா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. அது ரொம்ப ஒரு எரிச்சலை உருவாக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். வேர் இஸ் யுவர் நேம் ஃப்ரம்? எங்கேருந்து உங்கள் நேம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ஒரு கொஷின் கேட்கக்கூடாது. இஸ்ன்ட் யுவர் நேம் டூ மீனிங்ஃபுல்? உங்களுடைய பெயர் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமாக அமைகிறது. அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதை நீங்கள் கேட்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹவு ஓல்ட் ஆர் யூ? நிறைய பேர் டைரெக்டாக கொஷின் கேட்குறாங்க. எப்படி கேட்கக்கூடாது, உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டு யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ் ஹவு ஓல்ட் யூ ஆர்? இந்த மாதிரி நீங்கள் கேளுங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாகரிகமாக கேட்குற மாதிரி உங்களுடைய கேள்வி இருக்கும். அடுத்த கேள்வி, வாட் இஸ் யுவர் சேலரி? டு யூ ஹாவ் அ சைட் பிஸ்னஸ்? இந்த மாதிரி கேட்காதீங்க. இது ரொம்ப இன்டீசென்ட்டான ஒரு கேள்வின்றதை நம்ம இன்டர்வியூ ஸ்கில்லில் கூட பார்க்குறோம். யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு கூட நம்ம கேட்போம் இப்படி. மே ஐ ஆஸ்க் வாட் த சேலரி ரேஞ்சஸ்? இதுதான் ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? ஏதாவது ஒரு நெக்லஸ் போட்டு வராங்கன்னா உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, இது எத்தனைங்க விலை, இதனுடைய விலை என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக டு யூ மைண்ட் டெல்லிங் மீ ஹவு மச் இட் காஸ்ட்? இதனுடைய விலை நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா, நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்றத நம்ம ஒரு நாகரிகமான ஒரு முறையிலே நீங்கள் கேள்விகள் இப்படி கேட்பீர்களானால் அருமையான ஒரு தன்மையை நம்மளுக்குள்ளே ஒரு ஏற்படுத்தும். நம்மளும் சில கேள்விகளை கற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு உள்நோக்கு ஏற்படும். அதனால் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். மறந்துடாமல் நம்மளுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நான் கீழே லிங்க் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.